Hi friends, welcome to Ambika சமையல். இன்னைக்கு வந்து வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் வந்து ரொம்ப குழஞ்சும் போகாம ரொம்ப கெட்டியும் ஆகாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் பச்சரிசி 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் 3 கப் தண்ணி, அதே மாதிரி பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூடவே அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா நல்லா குழஞ்சி வராது. அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ குக்கர் ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். மேலே தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளித்து கொட்டிடலாம். ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஃபுல்லாகவே நெய்யில் வேணாலும் தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகம் மிளகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரும். அப்போ எடுத்து பொங்கலில் கொட்டிடலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொங்கலில் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நெய் வேணுனாலும் நம்ம இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட முள்ளங்கி சாம்பார், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.